நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒரு பைக்கான இடம். அதாவது பை பண்ணலாமா அல்லது செல் பண்ணலாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிற இடத்துல இருக்காங்க இன்வெஸ்டர். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பையர் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஆஸ் பர் த ட்ரெண்ட் என்ன ஆகணும்னா இமீடியட்டாக இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,100 போயிட்டு ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 25,150 போய் பிரேக் பண்ணும். அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரலாம். அண்ட் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இதோட டேரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 25,300 வரை போகணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான். அந்த டேரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரணும். 24,700 வரை வர்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு ஓவரால் வியூவில். அந்த இடத்துல கரெக்ட் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,500 வரை போகிறதுக்கான பொட்டன்ஷியல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ ஓவராலாகவே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஸோ பாசிட்டிவ்ல தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டது. அதுதான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டு வரோம். சப்போஸ் செல்லராக இருக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையராக தான் இருக்கணும். சப்போஸ் செல்லராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து